UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதல் முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடியை சந்திக்கவிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். எப்படி பார்க்கிறீங்க? முதல் சந்திப்புல என்னென்ன மாதிரியான விஷயங்களை வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறீங்க? நிச்சயமாக பொதுவாகவே ஒரு முதல்வர் பதவியேற்றவுடன் ஒரு மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்திப்பது என்பது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு. அப்ப முதல் முறை சந்திக்கிற பொழுது அந்த மாநிலத்தின் நலன் சார்ந்து அக்கறைக்குரிய சில விஷயங்களை பட்டியலாக கொடுத்து அவற்றை எல்லாம் நிறைவேற்ற வலியுறுத்த சொல்வதுங்கிறதும் ஒரு தொன்று தொட்ட ஒரு மரபாக இருக்கிறது. நீங்களே அதற்கு முன்பு சுட்டிக்காட்டியதை போல முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய காலகட்டம் 2021 காலகட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று காலகட்டம். அப்ப தமிழகத்திலே கோவிட் தடுப்பூசியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இருந்தது. அதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது நீட் விலக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக அவர்களுடைய முதல் பயணம் இருந்தது. இப்ப தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் போட்டியிட்டு இன்னைக்கு வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைக்கு முதல் முறையாக நம்முடைய பிரதமர் அவர்களை சந்திக்கிறார். இப்படி சந்திக்கிற பொழுது தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த திட்டங்கள், அப்ப இன்னைக்கு தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப காவிரியின் குறுக்கே கர்நாடகா கட்டம் இயலக்கூடிய மேகதாட்டு அணை விவகாரம். அந்த அணை விவகாரத்துல நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இருக்கிறது. அணை கட்ட முடியாது என்பதாகத்தான் கர்நாடகாவுக்கு எதிராக, அதாவது தமிழகத்தின் நலன் சார்ந்த ஒரு தீர்ப்பு இருக்கிறது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பும் இருக்கிறது. ஆன பின்பும் கூட கர்நாடகா அதுல சில தலையீடுகளை செய்து கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் நாங்க பூமி பூஜை நடத்துவோம் அப்படின்னு பேசக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார். பொதுவா இரு மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பகிர்வு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அதுல மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துறது வழக்கம். அதுல தமிழர் நலன் சார்ந்து, ரொம்ப குறிப்பா விவசாயிகள் நலன் சார்ந்து இந்த பிரச்சனையில உரிய கவனம் செலுத்தணும், உரிய முறையில தமிழகத்தினுடைய நீர் உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறத பிரதானமாக வைத்திருப்பார். ஏன்னா காவிரி டெல்டா அப்படிங்கக்கூடிய அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட அதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய விவசாயத்தினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட விவசாயிகள் பிரச்சனையை இன்னைக்கு முக்கியமான ஒன்றாக அவர் முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா PM ஸ்ரீ திட்டம், கிட்டத்தட்ட கல்வி நிதி மறுப்பு என்பது சற்றேறக்குறைய நமக்கு 2000 கோடி வரையிலும் வர வேண்டி இருப்பதாக முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசிலிருந்தே அந்த பார்வை முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அம்சமாக இதுல இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். தொடர்ந்து மெட்ரோ திட்டங்களுக்கான நிதி விடுவிப்பு, இது பழைய விஷயங்கள் கடந்த காலங்களிலேயே தமிழகத்திற்கு நியாயமாக கிடைத்திருக்க வேண்டிய அல்லது வந்திருக்க வேண்டிய என்கிற எதிர்பார்ப்போடு இருந்த விஷயங்கள் தான். சென்னை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விஷயங்களாக இருக்கலாம். இது போன்ற தமிழக நலன் சார்ந்த விஷயங்களை அதிகமா பேசுவாங்க. இன்னொன்று, தேர்தல் வாக்குறுதிகள்ல நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் மகளிருக்கு 2500 ரூபாய் தொடங்கி தாய்மாமன் சீர்திட்டம் வரை எல்லாமே நிதியோடு தொடர்புடையது. அப்ப கிட்டத்தட்ட நிதிகள் அதிக அளவுக்கு வருவதற்கான ஒரு கிட்டத்தட்ட அதற்கான முன்னெடுப்புகள் மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு இணக்கமா இருப்போம். நாங்க பழைய திமுக அதற்கு முன்பு இருந்த அரசு பல விஷயங்கள்ல உறுதியோடு எதிர்த்தாங்க. நாங்க எதிர்க்க வேண்டியவற்றை எதிர்ப்போம், அணைக்க வேண்டிய இடத்துல அணைப்போம் என்பது போன்ற சில விஷயங்களை அவர்கள் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிதி சார்ந்து அவர் முதல்ல பதவியேற்கிற பொழுதே ஒரு விஷயம் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லியிருந்தார். அப்ப மத்திய அரசினுடைய நிதி வரவு இல்லாம பல திட்டங்கள் இங்க செயல்படுத்தவே முடியாது என்பதன் கலை யதார்த்தம். சோ அப்ப அதனால அவர் அதற்கும் இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிற விதமா சில முன்னெடுப்புகளை அவர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்துவார் அப்படின்னு பார்க்கிறேன். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.